சென்னைக்கு நடுவுல யாருமே நடமாடவே நடுங்கிற ஒரு நிசப்தமான சாபம் வாங்கின மாதிரி இருக்கிற ஒரு இடம். அதுதான் இந்த புரோக்கன் பிரிட்ஜ். சாந்தோம்ல இருந்து பெசன் நகரை இணைக்கிற 1967ல கம்பீரமா இங்க எழுந்துச்சு இந்த பாலம். ஆனா 1977ல அடிச்ச அந்த பயங்கரமான பேரல ஒட்டுமொத்த பாலத்தையுமே நிமிஷத்துல நடுவுல துண்டு துண்டா உடைச்சு எரிஞ்சிடுச்சு. அன்னைக்கு விழுந்த அந்த இடிபாடு இன்னைக்கு வரைக்கும் ரத்த கரை படியாத ஒரு சுடுகாடு மாதிரி அப்படியே தான் இருக்கு. சுத்திலும் சுள்ளுன்னு இருட்டு, கடலோட பயங்கரமான அலசத்தம். ராத்திரி நேரத்துல ஏதோ கருப்பா ஒரு உருவம் அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த புரோக்கன் பிரிட்ஜ்ல ஏதாச்சும் மர்மம் இருக்கா, இல்ல மனுஷங்களோட பயம் தான் அதை ஒரு மர்மமான கதையா மாத்தி வச்சிருக்கா? பலத்த புயல், கடலோட சீற்றம், ஆற்றுல ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு, இதன் காரணமா தான் இந்த பாலம் உடைஞ்சு விழுந்துச்சு. இந்த பாலத்தை யாரும் குண்டு வச்சு உடைக்கல, இயற்கையே இந்த பாலத்தை பாதியா உடைச்சிருச்சு. ஆனா 50 ஆண்டுகளா அது அதே நிலையில இருக்கிறது தான் இன்னும் பெரிய ஆச்சரியமே.